உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் கர்மா தான். கர்மா கரைந்தால்தான் கடன் கரையும். இந்த கர்மாவும் கரையணும், கர்மாவால் ஏற்படக்கூடிய கடனும் கரையணும் அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ, இன்றைய நாள்ல தான் செய்யணும், நாளைக்கு செய்யணும், பிரதோஷ தினத்துல செய்யணும், சதுர்த்தி அன்னைக்கு செய்யணும், இது மாதிரி எந்த விதிமுறைகளும் கிடையாது. உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்போ உடனடியாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தினம்தோறும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் பற்றி நம்ம பதிவில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உங்களால முடிந்த அளவிற்கு நீங்களும் உதவ முன்வாருங்கள். சரி, அது மாதிரி உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய கர்மான்னு சொல்றோம் இல்லையா, இது உங்க குழந்தைகள் ரூபத்திலையும் இருக்கு. அதை எப்படி சரி செய்யணும், உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் எப்படி சரி செய்யணும், அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் அடுத்த பதிவுல பதிவு செய்யறேன். தவறாம அதையும் செய்யுங்க. ஏன்னா ஒரு மனிதன் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெருந்துன்பம் எது அப்படின்னு, அதுவும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளை நீங்க கூப்பிட்டு கேட்டீங்க, அல்லது உங்களுடைய சொந்த உறவினர்கள் யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா 2 விஷயத்த தான் சொல்லுவாங்க. கடனால குடும்பத்துல பிரச்சனை, என் பிள்ளையால குடும்பத்துல பிரச்சனை. இந்த 2 வாசகத்தையும் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 2க்குமே காரணம் நான் நிச்சயமா சொல்லுவேன், கர்மாதான். கர்மாதான் உங்களுடைய கடன், கர்மாதான் உங்களுடைய குழந்தைகள். இந்த 2 பிரச்சனையும் சரி செய்யறது எப்படிங்கிறத நிறைய பரிகாரங்கள் இருக்கு. அதுக்காண்டி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்துல அதை சரி பண்ணிட முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். இதுவும் ஒரு பரிகாரம். நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துல எந்த பரிகாரத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை நீங்க என்ன நம்பி செய்ய வேண்டாம், தெய்வத்தை நம்பி செய்யுங்க. நிச்சயமா நல்லது நடக்குங்க. இந்த கடன் கரையிறதுக்கு ஆலமர குச்சி, ஆலமரம் தான் விழுதா இருக்கும். ஆழம் விழுது போல் குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய கிளைகளோட, நிறைய வேர்ச்சத்தோட, நல்ல தழைத்து ஆழம் போல் தழைத்து ஒரு குடும்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு உதாரணமா தான் அந்த ஆலமர குச்சி, ஆலமர சமித்து யாகத்துல சமர்ப்பிக்கப்படுது. அது நல்லா பெருகிறதுக்குங்க. எனக்கு இங்க கடன்ல பெருகிட்டு போகுது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். நம்ம குடும்பம் சந்தோஷமா அந்த ஆலமரத்தை போல் பெரிதாக வளர்ந்து குடும்பம் விருத்தி அடைந்து மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா இந்த ஆலமர சமித்துக்களை, ஆலமர குச்சிகளை, உங்களுக்கு ஆலமரம் பக்கத்திலே இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்க கொஞ்சம் எடுத்து உடைச்சு காய வச்சு அதை கூட நீங்க கோயில்ல கொண்டு கொடுக்கலாம். இந்த கோயில்ல தான் கொடுக்கணும் இல்லை, எந்த கோயில்லனாலும் யாகத்துக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. இது ஆலமர சமித்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்த ஆலமர சமித்தை நீங்கள் தானம் செய்வதால் உங்கள் கர்மா கரைந்து உங்கள் கடன் தீரும். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயத்த நீங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன். அதிகபட்சம் நீங்க நாட்டு மருந்து கடையில போய் ஆலமர குச்சி ஒரு கட்டு கேட்டீங்கன்னா 20 ரூபாயோ 30 ரூபாயோ தான் இருக்கும். அதை வாங்கி கோயில்கள்ல நிறைய நாட்கள்ல யாகங்கள் நடக்குது. அப்ப கொண்டுட்டு போய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆழமா அவங்க யாகத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க. அந்த ஆலமர குச்சிகள் இந்த கோயில் யாகத்துல பயன்படுத்தப்படும் போது தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு ஏற்பட்டு உங்கள் கர்மா கரையும். கர்மா கரைய கரைய கடன் நிச்சயமாக தீரும். மிக மிக எளிதான விஷயத்தை நீங்களும் செய்யுங்க. அன்பான வேண்டுகோள், உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லுங்க. ஒருவேளை உங்களால செய்ய முடியலன்னா கூட, இப்படி ஒரு தகவல் நான் கேள்விப்பட்டேன், தீராத கடன் தொழில் இருக்கிறியா, இந்த பரிகாரத்தை செஞ்சு பாரு, நீங்களுமே கூட சொல்லுங்க. அவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும்போது அதனால ஏற்படக்கூடிய அந்த பலன் உங்களுக்கும் நிச்சயமா கிடைக்குங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடி பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.